ஒரு 3 days 4 days ஃபர்ஸ்ட் டே பிளானில் எனக்கு ஒரு 5 kg குறைஞ்சிச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு சதீஷ் அண்ணன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. டே தம்பி உன்னால் முடியும்டா அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய லெவல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா முன்னாடிலாம் என்னை அசிங்கப்படுத்தினவங்க இப்போல்லாம் வந்து வா வா என் கூட வா இது பண்ண அதை பண்ணி நீ வந்து தாங்கினது நீ கூட வந்தது முன்னாடி இருந்ததை விட எனக்கு ரெஸ்பெக்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஹே மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிஃபோர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 5 மாதத்தில் 23 கிலோ லாஸ் பண்ண ராகுல் தம்பியோட வீடியோ என்னோட சேனலில் ஆல்ரெடி இருக்கும். அந்த வீடியோவோட முழு பர்மனன்ட் வெயிட் லாஸ் ஜர்னி தான் இப்போ இந்த வீடியோ. ஆமாங்க, 5 மாதத்தில் 23 கிலோ லாஸ் பண்ணதுக்கப்புறமா 2.5 வருஷமாச்சு. இப்போ வரைக்கும் ராகுலுக்கு எந்த வெயிட்டுமே ஏறவே இல்லை. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் இந்த வீடியோவில் வரப்போகுது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களோட பர்மனன்ட் வெயிட் லாஸ் ஜர்னிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ராகுல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே ராகுல், இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 23 கிலோ நீ வந்து லாஸ் பண்ணல. அந்த 23 கிலோ லாஸ் பண்ணும்போது எவ்வளோ வெயிட் இருந்த, அப்போ உன்னோட ஏஜ் என்ன, அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு கிடச்சிச்சு? ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? ஸோ நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து என்னோட 16th ஏஜில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோடய இனிஷியல் வெயிட் வந்து 83.5 இருந்தேன். நான் ஒரு 5 months அந்த டயட் பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் என்னோடய வெயிட் 5 months கழிச்சு 59 நான் வந்தேன். 59, 60 அந்த ரேஞ்சில் நான் இருந்தேன். ஓகேடா, அந்த 23 கிலோ லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்பு வெயிட்னால நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்ட? பேசிக்கான நார்மல் டே ஆக்டிவிட்டிஸ் கூட என்னால் பண்ண முடியாது. ஒரு விஷயம் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே நடந்து போகிறது கூட நான் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, வெளியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, நிறைய கஷ்டப்பட்டேன் நான் அந்த டைமில். ஓகே ராகுல், அப்போ ஆஃப்டர் 5 months உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கஷ்டத்துக்கெலாம் ஒரு நல்ல சந்தோஷம் உனக்கு வழி கொடுத்துச்சா? டெஃபினெட்லி. நான் இந்த 5 months நான் 23 kgs லாஸ் பண்ணதுக்கப்புறமே நான் உண்மைக்கே சொல்கிறேன், நிறைய டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நடந்துச்சு. லைக் ஸ்கூலில் நல்லா கேம்ஸில் நல்லா விளாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸில் இன்வால்மெண்ட் வந்து அது வந்து அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைக் எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நான் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி அப்போ நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்னால வந்து எனக்கு நல்ல ஒரு எனர்ஜி லெவல் கிடச்சி. எனக்கு அது தெரிஞ்சிச்சு, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், அதனால வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடச்சி. நான் விளாடும்போது எனக்கு அந்த டயர்ட்னஸ் ஃபீல் ஆகலைங்கிறதுனால அந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு அதில் நிறைய ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணேன். மெடல்ஸ் நான் வாங்கினேன், ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி மெடல்ஸ் நிறையா வாங்கினேன். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, எஜுகேஷன்லேயுமே எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை என்னை பார்க்குற பார்வை மாறுச்சு. லைக் என்னோடய ரெஸ்பெக்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆச்சு அவங்கக்கிட்ட. நான் எல்லா விஷயத்துலையும் வா ராகுல் ஃப்ரெண்ட். முன்னாடிலாம் என்னை அசிங்கப்படுத்தினவங்க இப்போல்லாம் வந்து வா என் கூட வா இது பண்ண அதை பண்ணி நீ வந்து தாங்கினது நீ கூட வந்தது முன்னாடி இருந்ததை விட எனக்கு ரெஸ்பெக்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே ராகுல், இப்போ நீ சொன்னது கரெக்டான விஷயம். ஆனால் அந்த சக்ஸஸுக்கு முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஆனால் அந்த சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் அப் அண்ட் டவுன் வந்து உனக்கு இருந்துச்சா, இல்லை அப்போ மட்டும்தான் இருந்துச்சா? அப்போ இருந்துச்சு, டவுனும் இருந்துச்சுன்னா. ஒரு சில நாள் நல்லா வெயிட் இறங்கும். அதாவது இப்போ நான் 83 இருந்தேன். ஒரு 3 days 4 days ஃபர்ஸ்ட் டே பிளானில் எனக்கு ஒரு 5 kg குறைஞ்சிச்சு. பரவாயில்ல, 5 kg குறைஞ்சிச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அது முடிச்சு அடுத்த பிளானுக்கு நம்ம போகும்போது எனக்கு ஒரு 2 kg கூடுச்சு. என்னடா கூடுது திருப்பியும், ஐயோ தப்பு பண்ணுறோமா நம்ம எதுவும் அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைடா அப்படி கூடும், ஒரு சில நாள் குறையும், அது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் தம்பி, நீ முழுசாக நம்புவோனே. நீங்கள் சரி நம்ம நம்புவோம், சரி ஒருக்க கூடும், ஒரு சில சாப்பாடு சாப்பிடும்போது கூடும், அப்புறம் குறையும். அது கூடுச்சு, ஒரு சில டைம் குறைஞ்சிச்சு. இதுலேயும்னா இப்போ ஒரு 70 63 65 அந்த கேஜி வரும்போது சுத்தமாக வெயிட் லாஸ் ஆகிறதே ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வெயிட்டே அதுக்கப்புறம் இறங்கலை. ஒரு 1 month இருக்கும், ஒரு 1 month 1.5 monthக்கு எனக்கு வெயிட்டே இறங்கவே இல்லை. நானும் பார்த்தேன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இது சாப்பாடுலாம் கரெக்டாக தான் சாப்பிட்டேன், எல்லாமே கரெக்டாக பண்ணேன், தண்ணி கரெக்டாக குடித்தேன், சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டேன், கரெக்டான ஒர்க் அவுட் பண்ணேன். பட் இருந்தாலும் வெயிட் இறங்கவே இல்லை. ஐயோ அவ்வளோதான் நமக்கு இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் நம்பினேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம குறையலாம், இப்பயும் ஒன்றும் இல்லை குறையும் நம்ம அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் குறைஞ்சேன் நான் அதுக்கப்புறம். ஓகே, 2022 23 வரைக்கும் 5 மாதம் என் கூட நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். நான் இப்போ உனக்கு என்ன சொன்னேன், இது வந்து பர்மனெண்ட் வெயிட் லாஸ், வெயிட் வந்து திருப்பி ஏறாதுன்னு சொன்னேன்.
இப்போ 2025 இருக்கோம், அதாவது 2022 இருந்து 2025 வந்திருக்கோம். இந்த 2.5 வருஷம் ஆச்சுல்ல, இந்த 2.5 வருஷத்துல உனக்கு பர்மனன்ட் வெயிட் லாஸ் கிடைச்சிச்சா இல்லை டெம்பரரி வெயிட் லாஸ் கிடைச்சிச்சா? டெஃபினட்டாக பெர்மனண்டான வெயிட் லாஸ் தானே எனக்கு. ஓகே, எனக்கு வெயிட்டே ஏறலன்னு சொல்லலாம். நான் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து நான் நார்மலான ஃபுட் சைக்கிள் தான். நார்மலாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றது தான். காலையில் தோசை, மத்தியானம் ரைஸு, நைட்டு எப்பயும் போல டிஃபன், வழக்கமான ஃபுட் சைக்கிள் தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. இது போக வெளியே கடையில் போயும் சாப்பிடுவேன், எல்லாமே பண்ணுவேன் நார்மலாக. இப்போ பசங்களோட வெளியே போனால் கடையில் சாப்பிட்றது, ஒரு மூவி போனால் எங்கேயாவது தான் சாப்பிட்றது, அது எல்லாமே நான் பண்ணேன். பண்ணும்போது நானா முழுசாக நம்பினேன். நான் உங்களை நம்பி எப்படி சேர்ந்தனோ அதே மாதிரி நான் முழுசாக நம்பினேன். சரி ஓகே, நமக்கு பெர்மனெண்ட்டாக வெயிட் லாஸ் தான், நமக்கு வந்து வெயிட் ஏறாது நான் நம்பினேன். நான் நம்பினபடியே எனக்கு வெயிட் ஏறவே இல்லை. ஓகே ராகுல், இப்போ இந்த 18 ஏஜில் நீ வந்து ஒரு 16 ஏஜ்லேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறல, உன் வயசில் இருக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் வெயிட்டாக இருக்காங்க ஃபேட்டில். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் நிறைய பேர் ஃபேட்டாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் உன் சைடில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நச்சுன்னு சொல்ல முடியுமா? முயற்சி பண்ணுங்க. முதல்ல நம்பணும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம், நம்ம இப்படி உடம்பு வச்சுக்கோம், நம்மளால எப்படி பண்ண முடியும். முதல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். நம்பணும், நமக்கு ஒரு சப்போர்ட், யாராச்சும் ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு மெயினா நம்மளே நம்பணும். நம்மளை உன்னோட வெற்றிக்கு நான் எந்த அளவுக்கு உனக்கு நான் சப்போர்ட்டாக இருந்தேன்றதை கொஞ்சம் எனக்கு சொல்றியா? இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது. எல்லாரும் என்னை வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணாங்க. நீ எல்லாம் ஒல்லியாவியா, அவ்வளோதான், இப்படியே தான் நீ இருப்ப, அப்படி தான் எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க. ஆனால் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சப்போ எனக்கு சதீஷ் அண்ணன் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. டேய் தம்பி, உன்னால் முடியும்டா அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய லெவல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஏன்னா நான் என்னை பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் என்னை பார்த்து முடியும்டா உன்னால் பண்ணுன்னு சொன்னது சதீஷ் அண்ணன் நான் சொல்லுவேன். அவங்க முடியும்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேர்டாக இருந்துச்சு. சரி நம்ம பண்ணுவோம், நம்மளால் முடியும், நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடச்ச உடனே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே நம்ம பண்ணுவோம். அவங்க ரொம்ப எனக்கு கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி சாப்பிடு, கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசி ஓகேவா உனக்கு எல்லாமே என்னை ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போனால் எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடச்சி. இந்த பர்கர் டு பீஸ்ட்டு நீ ஜாயின் பண்ணுறதுக்கு யார் உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தா? ஃபேமிலி தானே மெயின் சப்போர்ட் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. போ, உடம்பு குறை, அழகாவு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க வீட்டில். ஸோ எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு ஸ்டெப்பை எடுப்போமேன்னு சொல்லி தான் நான் எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சதீஷ். ஓகேக்கா, உங்களுக்கு உங்களோட கனவு வந்து இப்போ வந்து நிறைவேறிடுச்சா? எஸ், கரெக்ட். இந்த கவலைகள் பூரா சந்தோஷமா மாறி இருக்கு இன்னைக்கு. அதாவது ராகுல் வந்து எனக்கு ஒரே பையன். சரிண்ணா. ஓவர் வெயிட்டு, ரொம்ப லேசியாக இருந்தேன். இந்த சமயத்தில் தான் பர்கர் டு பீஸ்ட் மூலமாக உங்களுடைய வீடியோக்களை பார்த்து ஒரு நம்பிக்கை வந்து நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் நிச்சயமாக வந்து என்ன செய்யணும்னா உணவு முறை மாற்றத்தின் மூலமாக நாம் வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னீங்க. அப்போ இதுக்கு சம்மந்தம் என்ன மெடிசின்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா, என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்லை வேறு எதுவும் மாதிரி பொடி மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் அப்படிலாம் எந்த இதுவுமே நான் உங்களுக்கு தரவே மாட்டேன், நீங்கள் தான் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு நான் உணவு முறைகள் மாற்றம் தான் பண்ண போகிறேன், நீங்கள் தான் அதை குறைக்க போகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப டவுட்டு. ஏன்னா உணவு முறை எதுவும் மாற்றங்கிறாங்க, ஏதோ பொடியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறாங்க, மெடிசன் எதுவுமே கிடையாதுங்கிறாங்க, எப்படி முடியும் அப்படின்னுச்சு. ஆனாலும் என்ன செஞ்சுருக்குன்னா உங்களுடைய அந்த நம்பிக்கைக்குரிய அந்த பேச்சு இதுகளை நம்பிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட நான் இறங்கினேன். நீங்கள் ஒவ்வொரு உணவு முறை அந்த பிளான் ஒன்று நீங்கள் கொடுக்கும்போது நான் கொடுக்குற பிளானை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக வெயிட் குறைங்கிற நம்பிக்கையை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க. அதனால் நீங்கள் கொடுத்துருக்கிற உணவு முறையை நாங்கள் அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஃபாலோ பண்ணோம். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் 83 kgs இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 monthsல 23 kg. எனக்கு அதை இன்னும் நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு 5 monthsக்குள்ள வந்து ஒரு 23 kg குறையும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த 2 years கழிச்சு இப்போ வரைக்கும் கூட வந்து அவன் எந்த விதமான வெயிட் ரைஸ் ஆகுறதோ எதுவுமே ஒண்ணுமே இல்லை. அப்படியே இது வந்து பெர்மனன்ட் வெயிட் லாஸ். இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு சதீஷுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
மக்களே, இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது ஸ்கிரிப்டடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கும் நேச்சுரலாக பர்மனெண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எங்கள் ப்ராசஸை பற்றி எனி என்கொயரிஸ் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அது கான்டாக்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனிவே இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ இன்னும் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.